ஈஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். ஜோதா பேகத்திடம் நான் வந்திருப்பதாக கூறு. ஜோதா பேகமும் சிவானியும் இன்னும் வரவில்லை. சரி, நான் காத்திருக்கிறேன். நீ செல். ஓஹோ, மாலை வெகு நேரம் ஆகிவிட்டது. அங்கு அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதா பேகமும் சிவானியும் இன்னும் திரும்பி வரவில்லையே. ஜோதாவையும் சிவானியையும் நினைத்து அவ்வளவு கவலைப்படுகிறாயா? என்ன இது? பேகம் ஜோதாவின் தாசியும் அவளைப் போலவே அலட்சியமாக இருக்கிறாள். இவ்வளவு விலை உயர்ந்த மாலையை இங்கேயே விட்டு விட்டார்கள். இந்த மடல் என்ன இருக்கும்? படிரேஷம். பிரியமான ஜோதா அக்கா, உங்கள் தங்கை உங்களுக்கு எழுதும் கடைசி மடல். அக்கா, காதலால் முடிப்பட்ட பந்தம் தான் கடைசி வரையில் நிறைத்திருக்கும் என்று தாங்கள் தானே கூறினீர்கள். யாராலும் அசைக்க முடியாது என்று கூறினீர்கள். தாங்கள் கூறிய இந்த வார்த்தைகளால் யாருமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு வந்துவிட்டது. நீ எனக்கு காதலின் அர்த்தத்தை புரிய வைத்து விட்டாய். அதனால் என் காதலன் தேஜ்வந்துடன் நான் வேறு உலகத்திற்கு செல்கிறேன். நீ எனக்கு காதலின் ஆழத்தையும் சக்தியையும் புரிய வைத்ததற்கு உனக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அக்கா. உனது தங்கை சிவானி. உங்களுடைய சிவானி. ஆஹா ரேஷம், அற்புதம். தேடிச் சென்ற தெய்வம் எதிரில் வந்தது என்பார்கள். ரேஷம், இனி யாருக்கும் எதுவும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த மடல் புரிய வைத்துவிடும். சிவானி இந்த மடலை எழுதி தன் மூத்த சகோதரி ஜோதாவின் மகிழ்ச்சிக்கு சமாதி கட்டிவிட்டாள். மகாமந்திரியாரே, மெதுவாக மெதுவாக, யாராவது கேட்டு விடுவார்கள். கேட்டால் கேட்கட்டும் ரேஷம். ஷெஹன்ஷாவின் சகோதரன் மிர்சா ஹக்கீமுக்கு ஷெஹன்ஷாவின் விசேஷ பேகம் ஜோதாவின் தங்கையுடன் நிக்கா நடக்க இருக்கிறது. இது ஒரு சுப சந்தர்ப்பம், மகிழ்ச்சியான தருணம். நீயும் சிரித்துக் கொள் ரேஷம். ஏனென்றால் அழ வேண்டிய சந்தர்ப்பமும் வருகிறது. இனி நமக்கு சந்தோஷம்தான். இதோடு ஜோதாவின் கதை முடிய போகிறது. இனிமேல் அவள் தேய்பிரை, நான் வளர்ப்பிறை. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. நிக்காவிற்கான நேரம் கடந்து விட்டது. இன்னும் மணப்பெண் இருக்கும் இடமே தெரியவில்லை. இங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது கூறுங்கள். சிவானி எதற்காக இன்னும் வரவில்லை? அது அவ்வளவு முக்கியம் என்றால் அங்கு பிறகு சென்றிருக்கலாம். ஏனென்றால் இங்கு அதைவிட முக்கியமான பணி இருக்கிறது. இவ்வளவு பேரை இங்கு காக்க வைக்க கூடாது. இது நன்றாகவே இல்லை. எனக்கும் அதை நினைத்தால் பதட்டமாக உள்ளது. இவ்வளவு நேரமாக வாய்ப்பே இல்லையே. அக்கா அவர்களே, கூறுங்கள் உசூர். கோவிலில் ஏதாவது பிரச்சனையா என்று நமது வீரர்களை உடனே அனுப்பி தெரிந்து கொள்ளுங்கள். நானே சென்று பார்த்து வருகிறேன் உசூர். அம்மா தாயே, இதெல்லாம் என்ன? சிவானி எங்கே சென்றாள்? அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டது? என்னிடமாவது கூறி இருக்கலாம் அல்லவா? என்னிடம் கூட கூறாமல் அவள் எங்கே சென்று விட்டாள்? என்னோட கோவிலுக்கு வந்தாள். பிறகு நான் தந்தைக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் என்ன பதில் கூறுவேன்? சிவானி எங்கோ சென்று விட்டாள் என்றா கூறுவேன்? ஒருவேளை யாருடைய பேச்சை கேட்டிருப்பாள். யாரோடு சென்றாள்? அவள் எங்கே சென்றாள்? சிவானி யாரோடு சென்றாள் என்று தெரிய வந்ததா? இல்லை பேகம் ஷாயிபா, நாங்கள் குதிரை காலடி தடத்தை தொடர்ந்து சென்றோம். யமுனை நதிக்கரையோரம் குதிரை கிடைத்தது. ஆனால் அக்கம் பக்கத்தில் எவரும் இல்லை. அவர்கள் நதியை கடந்துதான் சென்றிருக்க வேண்டும். கண்ணா, ஏன் இந்த சோதனை? மாளிகையில் அனைவரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு என்ன கூறுவேன்?
திருமணத்திற்கு வேற நேரமாகிவிட்டது. ஏற்கனவே அவர்களுக்கு என் மீது கோபம். இப்பொழுது இது வேறு. என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. நான் என்ன செய்வேன்? என்னுடைய தங்கை சிவானி யாருடனோ ஓடிவிட்டாள் என்ற செய்தி அனைவருக்கும் தெரிய வந்தால் இதுவரை நான் சம்பாதித்து வைத்த கௌரவம் மண்ணோடு மண்ணாகி விடுமே. நான் என்ன செய்வேன்? அனைவருக்கும் என்ன பதில் கூறுவேன்? ஷெஹன்ஷாவையும் மற்றவர்களையும் இப்படி காக்க வைப்பது நல்லதல்ல. ஜோதா பேகத்திற்கு என்ன ஆகிவிட்டது ஷெஹன்ஷா? அனைவரும் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதா பேகம் இந்நேரம் வந்திருக்க வேண்டும். ஏன் இவ்வளவு தாமதம் என்று உடனே தெரிந்து கொள்ளுங்கள். நிக்கா போன்ற சடங்குகள் மிகவும் பாரம்பரியமானது. அதில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கும். அனைவரையும் காத்திருக்க வைப்பது தவறென்று ஜோதா பேகத்திற்கு தெரிந்திருக்க வேண்டும். ராஜா பர்மல் அவர்களே, நீங்கள் கூறுவது முற்றிலும் சரிதான். ஜோதாவிற்கு இது நினைவிருந்திருக்க வேண்டும். அம்மா, தாங்கள் ஏன் சிவானியை அனுமதித்தீர்கள்? எவ்வாறு வேண்டாம் என்று சொல்வது? அவள் வேண்டியிருந்தாலாம். சிவானி சிறுமி, அவளுக்கு எதுவும் தெரியாது, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஜோதா பேகத்திற்குமா இது தெரியாது? முன்பை விட இப்போது 2 மடங்கு பொறுப்பு இருக்கிறது. ஹுசூர், நிக்காவிற்கான நேரம் கடந்து விட்டது. இனி மணப்பெண் வந்தாலும் எதுவும் செய்ய இயலாது. தாயே, இக்கடிதம் இன்னும் இங்கேதான் இருக்கிறதா? இது வெறும் கடிதம் மட்டும் அல்ல தாயே, நமக்கு கிடைத்திருக்கும் தீப்பந்தம். இதை வைத்து பற்ற வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான் உள்ளது. கோயிலில் இருந்து ஜோதாவையும் சிவானியும் அழைத்து வருவதற்காக குதிரைப்படையை ஜலால் அனுப்பியிருக்கிறான். எனக்கு என்னவோ அந்த சிவானி ஓடிவிட்டாள் என்று தோன்றுகிறது தாயே. அதனால் தான் இன்னும் அவள் வரவில்லை. அவள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டாள். பிறகு எதற்காக தாங்கள் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தாயே, இரும்பு சூடாக இருக்கிறது. அடித்து விடுங்கள். இந்த மடலை ஜலாலிடம் கொடுத்து விடுங்கள் தாயே. அதகம் இந்த மடலை ஜலாலிடம் அல்ல, பேகம் ருக்கையாவிடம் அனுப்ப போகிறேன். இதை ருக்கையாவிடம் கொடுக்கப் போகிறீர்களா? ஏன்? அரசியலில் நமக்கு சாதகமான சூழ்நிலை நிலவவில்லை என்றால் அப்போது பிறரின் உதவியை நாம் நாட வேண்டும். அப்போதுதான் நாம் நினைப்பது நடக்கும். ஒருவேளை இந்த மடல்களை எடுத்துக்கொண்டு ஷெஹன்ஷாவிடம் நானே சென்றால் இந்த விவகாரங்கள் எனக்கு முன்பே தெரிந்திருக்கும் என்று அனைவரும் சந்தேகிக்க கூடும். 1000 கேள்விகளை எழுப்புவார்கள். இந்த மடல் எப்பொழுது, எங்கு, எப்படி கிடைத்தது என்று. இது தேவையில்லாதது. அதுவே பேகம் ருக்கையா இந்த மடல்களை எடுத்துக்கொண்டு ஜலாலிடம் சென்றால் ஜலால் அவளிடம் இந்த கேள்வியை கேட்க மாட்டான். அது மட்டுமல்லாமல் பேகம் ருக்கையா இந்த விஷயத்தை கூறும் பொழுது நான் கூறுவதை விட பல மடங்கு சக்தி இருக்கும். அபாரம் தாயே, அபாரம். அந்த குதா உங்கள் புத்தியை மிக நேர்த்தியாக தீட்டி இருக்கிறான். அசைக்க முடியாத அளவில் ராஜதந்திரம். ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டேன் தாயே. நம்முடைய ஆட்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது, எதிரிகளை பாடையில் ஏற்றுவது, இதைத்தான் அரசியல் என்பார்கள்.
மங்கா, இந்த மடல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? நான் தான் கூறினேனே பேகம் ருக்கையா, பேகம் ஜோதா வரவில்லையே என்று நான் அவர் அறைக்கு சென்றேன். இந்த பெட்டியை நான் அங்குதான் பார்த்தேன். திறந்து பார்த்தால் அதில் இந்த மடல்கள் கிடைத்தது. எனக்கு அதிர்ச்சி ஆயிற்று. அனைத்தையும் உங்களிடம் எடுத்து வந்து விட்டேன். என்னை ஏன் இவ்வாறு கேட்கிறீர்கள்? என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? விஷயம் உங்களை பற்றியதல்ல, விஷயம் ஜோதா பேகத்தை பற்றியது. இம்முறை அவள் தப்பிச் செல்ல நான் வாய்ப்பு கொடுக்க போவதில்லை. அதோடு அவள் பேசுவதற்கும் நான் வாய்ப்பு கொடுக்க போவதில்லை. முகலாய சாம்ராஜ்யத்தின் மருமகளாக இருப்பதால் இந்த அரச குடும்பத்தின் மரியாதையை எண்ணி பார்த்திருக்க வேண்டாமா? ஜலால் அவளை எவ்வளவு உயர்வாக நினைத்தார். அதோடு நானும் அவளை சரியாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். இனி விட மாட்டேன். ஜோதா பேகம் அவளது எல்லையை மீறிவிட்டாள். ஹோஷியார், நான் இப்பொழுதே ஷெஹன்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு செய்தி அனுப்பு. உடனே. ஷஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். தங்களிடம் ஒரு முக்கிய செய்தியை கூற வேண்டும். நான் இப்போதே வருகிறேன். அப்படி என்ன நடந்திருக்கும்? ஷாஹின்ஷா ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறார்? என்னவாயிற்று ருக்கையா? ஏன் என்னை அவசரமாக அழைத்தாய்? நான் சொல்வதை விட நீங்களே பாருங்கள். ருக்கையா பேகத்திடம் இருக்கும் மடல்களை பார்த்தவுடன் ஜலால் அப்படியே உறைந்து விடுவான். முகலாய ராஜ்யத்திற்கு இப்படி ஒரு அவமானம், அதுவும் தன் பேகத்தாலேயா என்று உறைந்து விடுவான். ஜலாலால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதஹாம், என்ன இவ்வளவு மடல்களா? இது மடல்கள் அல்ல, சாட்சிகள். எந்த ஜோதா அனைவரின் முன்பும் உங்களை அவமானப்படுத்தினாலோ, எந்த பேகத்தின் தங்கையை உங்கள் குடும்பத்தின் மருமகளாக நினைத்தீர்களோ, அவள்தான் தன் தங்கையை பற்றி தங்களிடம் பொய் கூறியிருக்கிறாள். சற்று யோசித்து பாரு அதஹாம். பேகம் ஜோதாவின் அறையிலிருந்து சிவானியின் காதல் கடிதங்கள் கிடைத்ததென்று ஷெஹன்ஷா ஜலாலுக்கு தெரிய வரும் பொழுது அவர் என்ன நினைப்பார்? ஜலால் என்ன செய்வான்? இது என்ன கேள்வி? ஷெரீஃபுதீன் நிலைமைதான் ஜோதாவிற்கும் ஏற்படும். புரியவில்லையா தாயே? சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், ராஜ்யத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்னே தண்டிக்கப்படுவார்கள். நான் உங்களின் பால்ய சிநேகிதி. அதனால் மற்றவர்கள் உங்களிடம் கூற பயப்படும் இந்த விஷயத்தை நானே கூற வந்திருக்கிறேன். அதாவது பாட்ஷா ஜலாலுதீனை ஜோதா முட்டாளாக்கி விட்டாள். அவரை பயன்படுத்திக் கொண்டாள். மரியாதையாக பேசு ருக்கையா. எந்த ஷெஹன்ஷா இந்த இந்துஸ்தானையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ அவனை யாரும் முட்டாளாக்க முடியாது. தாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஜலால். தாங்கள் தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உண்மை என்னவென்றால், உங்களால் ஜோதா பேகத்தை அடைய முடியாமல் போய்விட்டது. அதன் காரணமாக அவள் மீது உள்ள மோகம் உங்களுக்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் அவள் எப்பொழுதும் உங்களை தள்ளி வைத்திருப்பாள். அதனால் தங்களுக்கு அவள் மீது ஈர்ப்பு அதிகமாகிவிட்டது. உங்களை ஷெஹன்ஷாவிலிருந்து ஒரு வேட்டைக்காரனாக மாற்றிவிட்டார். எப்படிப்பட்ட வேட்டைக்காரன் என்றால், தனக்கு இறை கிடைக்கும் வரை வெறியோடு அலையும் புலி போன்ற வேட்டைக்காரன். இந்த வேட்டைக்காரன் என்னவோ மானை துரத்துவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இல்லை, இந்த வேட்டைக்காரனுக்கு தெரியாது, அந்த மான் தான் அந்த வேட்டைக்காரனை அலைய வைக்கிறது. போதும் ருக்கையா, நீ மட்டும் எனது வேகமாக இல்லை என்றால். வேகமாக இல்லாமல் இருந்திருந்தால், சிநேகிதியாக இல்லாமல் இருந்தால் என் தலையை வெட்டியிருப்பீர்கள். அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஜலால். அதற்கு முன்பாக ஜோதாவின் உண்மையான சுரூபத்தை உங்களிடம் வெளிப்படுத்தி இருப்பேன். இதோ பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையிலும் காதல் பொங்கி இருக்கிறது. இதை தாங்கள் கேட்டால் தங்கள் கண்களை மறைத்துக் கொண்டிருக்கும் திரையை அகற்றிவிடும். இவையெல்லாம் அந்த சிவானி தனது காதலனுக்கும் அந்த காதலன் அவளுக்கும் எழுதிய மடல்கள். இது மூலமாக அது ஊர்ஜிதமாகிறது. ஆனால் ஜோதா தங்களிடம் இதை மறைத்து விட்டார். தங்களிடம் ஒவ்வொரு முறையும் அந்த ஜோதா எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் தாங்களும் அவளுக்கு கொத்தடிமையாக இருக்கிறீர்களே. எதற்கும் கலங்காத அந்த மாவீரன் ஜலால் இப்பொழுது எங்கே சென்று விட்டார் என்று கூறுங்கள். விதியை மதியால் வென்ற அந்த ஜலால் எங்கே? அந்த ஜலாலுக்கு என்ன வாயிற்று? உங்களுக்கு என்ன வாயிற்று ஜலால்? தாங்கள் ஏன் இவ்வளவு கோழையாகி விட்டீர்கள்? ஒவ்வொரு முறையும் ஒரு பெண்ணிடமா தாங்கள் தோற்று போவீர்கள்? எங்களுக்கு தெரிந்த அந்த ஜலால் எங்கே சென்று விட்டார்? ஒருவேளை நான் கூறியதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால், ஜோதா பேகத்தை உடனே அழைத்து இந்த மடல்களை படிக்கச் சொல்லுங்கள். ஆனால் தனக்கு இது எதுவும் தெரியாது என்றுதான் அவள் உங்களிடம் கூறுவாள். ஹுதாவிற்காக ஜலால்,
தாங்கள் சாமானியனாக இல்லாமல் ஒரு ஷெஹன்ஷாவாக இந்த விஷயத்தில் யோசியுங்கள். ஜோதா உங்களை எவ்வாறு ஏமாற்றி இருக்கிறாள் என்று தாங்களே இந்த மடல்களை படிப்பதன் மூலம் தெரிந்து கொள்வீர்கள் ஜலால். ஜோதாவிற்கு தனது தங்கையின் திருமணம் ஒரு சாதாரண சிற்பியுடன் நடப்பதில் அவளுக்கு சிறிதும் விருப்பமில்லை. தனது தங்கையும் மாளிகையில் உலா வர வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். அதனால் தன் தங்கையின் திருமணத்தை மிர்சா ஹக்கீமுடன் அவள் பேசி முடித்தாள். அவள் உங்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் ஜலால். இதற்கு முன்பும் அவள் உங்களை எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்தி இருக்கிறாள். துப்பாக்கியில் இருந்து தோட்டாக்களை எடுத்தாள். உங்களை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தாள். உங்களை தள்ளிவிட்டாள். தலைக்குடிவு ஏற்படுத்த முயற்சி செய்தாள். ஆனால் இம்முறை உங்களை மட்டுமல்ல, இந்த அரச குடும்பத்தையே இன்று தலைக்குடியும்படி செய்து விட்டாள் அவள். மடல்களை படித்து காட்ட இல்லை அதஹாம். ஜலாலுக்கு சினம் வரும், ஆனால் நிரூபித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு அளிப்பான். மடலில் உள்ளதை தெரிந்து கொண்ட பிறகு பேகம் ஜோதாவை தன் முன்பு ஆஜராக வேண்டும் என்று கட்டளையை பிறப்பிப்பார். இப்பொழுது தாங்களே முடிவு செய்யுங்கள். ஜோதா பேகம் அப்பாவியா இல்லையா என்று முடிவு செய்யுங்கள். பாவம் பேகம் ஜோதா ஏற்கனவே தன் தங்கை ஓடியதை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பாள். இனி ஜலால் முன்பு சென்ற பிறகு அவன் கேட்கும் கேள்வி கணைகளை சந்திக்க வேண்டும். பிறகென்ன அதகம்? மழை போல் வரும் கேள்வியில் நம்பிக்கை என்பது அடித்துச் சென்றுவிடும். ஆட வேண்டிய விளையாட்டை நான் ஆடி முடித்து விட்டேன் அதகம். இனி முடிய போவது பேகம் ஜோதா ஜலாலினுடைய உறவு. இப்பொழுது தாங்களே முடிவு செய்யுங்கள். ஜோதா பேகம் அப்பாவியா இல்லையா என்று முடிவு செய்யுங்கள். பாவம் பேகம் ஜோதா ஏற்கனவே தன் தங்கை ஓடியதை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பாள். இனி ஜலால் முன்பு சென்ற பிறகு அவன் கேட்கும் கேள்வி கணைகளை சந்திக்க வேண்டும். பிறகென்ன அதகம்? மழை போல் வரும் கேள்வியில் நம்பிக்கை என்பது அடித்துச் சென்றுவிடும். ஆட வேண்டிய விளையாட்டை நான் ஆடி முடித்து விட்டேன் அதகம். இனி முடிய போவது பேகம் ஜோதா ஜலாலினுடைய உறவு. எங்கே சென்றாய் ஜோதா? சென்றா கடும் கோபத்தில் இருக்கிறார். அதோடு திருமணத்திற்கான சமயமும் கடந்து விட்டது. தர்பாரில் பெரியவர்களும் விருந்தினர்களும் காத்துக் கொண்டிருந்தார்கள். என்னவாயிற்று ஜோதா? ஏன் அழுகின்றாய்? என்னவாயிற்று ஜோதா? மிக பெரும் தவறு நேர்ந்து விட்டது மோதி. சிவானி கோவிலில் பூஜை நடக்கும் போது சிவானி கோவிலை பிரதட்சணம் செய்ய சென்றாள். பிறகு அவள் எங்கு சென்றாள் என்றே தெரியவில்லை. பிறகு தாசி என்னிடம் வந்து கூறினாள். யாரோ ஒருவனோடு குதிரையில் சென்றதை அவள் பார்த்ததாக கூறினாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் யாரோடு எப்போது எங்கே சென்றாள் என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. இது சென்றாவிற்கு தெரிந்துவிட்டால் என்னவாகும் ஜோதா? முதலில் நீ என்னுடன் வா ஜோதா. நாம் எவ்வாறாவது இந்த விஷயம் யாருக்கும் தெரிவதற்கு முன் ராஜாவிடம் கூறிவிடுவோம். நான் என்ன கூறுவது? என் தங்கையை சரியாக பார்த்துக் கொள்ளவில்லை என்று கூறுவதா? இந்த செய்தி மற்றவர்களுக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ? அதன் பிறகு என் தந்தை அனைவர் முன்பும் தலை குனிந்து நிற்க வேண்டுமே. சிவானி, என் நம்பிக்கையை இப்படி உடைத்து விட்டாயே. வா போகலாம். வா ஜோதா. பேகம் சாஹிபா, ஷெஹன்ஷா உங்களை அழைத்தார். இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஷெஹன்ஷா. தாங்கள் என்னை நம்ப வேண்டும். எனக்கு சற்றேனும் சந்தேகம் வந்திருந்தால் தங்களிடம் இந்த சம்பந்தத்தை எடுத்து வந்திருக்கவே மாட்டேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் உடைந்து போய்விட்டேன். இனி இவ்வாறு தாங்கள் நடித்தால் அதை கை கொடுக்காது ஜோதா பேகம். இந்த மடல்கள் தங்களுடைய அறையில் இருந்துதான் கிடைத்தது. இதை பற்றி ஒன்றும் தெரியாது என்று தாங்கள் கூறுவதை எப்படி நம்புவது? எவ்வாறு சலீமா பேகம் அறையிலிருந்து அந்த விஷக்குமிழ் கிடைத்தும் கூட உங்கள் கர்ப்பம் கலைவதற்கு
அவர் காரணம் இல்லையோ அதே போல் இந்த மடன் என் அறையிலிருந்து எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது. தயவு செய்து என்னை நம்புங்கள். நடந்த எதுவும் எனக்கு தெரியாது. தாங்கள் போய் கூறுகிறீர்கள் ஜோதா பேகம். அவர்கள் கூறுவது பொய்யில் இருப்பையா? ஜலால், ஆனால் நான் சொல்வதை கேள். இவர்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் சிவானி அந்த கடிதங்களை எழுதியிருக்க மாட்டாள். ஜோதா பொய் கூறுகிறார் என்று நீ கூறினாலும் அவர் கூறுவது பொய்யில்லை என்பது எனக்கு தெரியும். விசாரிக்க வேண்டும் என்று நீ விருப்பப்பட்டதால் தான் நான் விசாரித்தேன். ஆனால் எனக்கு புரிந்துவிட்டது. பொய் கூறியது யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. என்னிடம் பொய் கூறியது ஜோதாவின் தந்தையார். எனக்கு நன்றாக புரிகிறது. உடனே அவர் திருமணத்திற்கு ஏன் சம்மதித்தார், சிவானியை உடனடியாக இங்கு ஏன் அனுப்பினார் என்பதும் புரிகிறது. என்னுடைய சகோதரன் மிர்சா சிவானியை காதலிக்கிறான் என்று தெரிந்த பிறகுதான் ஜோதா இதை பற்றி என்னிடம் கூற வந்தார். ஆனால் ராஜா பார்மல் அவர்கள் எதற்காக இதற்கு ஒப்புக்கொண்டார் என்று எனக்கு புரியவில்லை. தன்னுடைய இன்னொரு மகளையும் முகலாயர்களுக்கு கொடுக்க விருப்பமில்லை என்று அப்போதே கூறியிருக்கலாம். இந்த சம்மதத்தை நிறுத்தியிருக்கலாம். அப்போது சுகன்யாவின் திருமணத்தை முடித்தது போல நான் சிவானியின் திருமணத்தை முடித்திருப்பேன். நான் உடனடியாக இதை பற்றி ராஜா பார்மல் அவர்களிடம் பேச வேண்டும். உறவினர்கள் போல் இல்லாமல் இரு அரசர்களைப் போல பேச வேண்டும். இதில் யாரும் தலையிடக்கூடாது. இது என்னுடைய உத்தரவு. நீங்கள் செல்லலாம் ஜோதா பேகம். ஜலால், ஜோதா பேகத்தை நீங்கள் இன்னுமா நம்புகிறீர்கள்? எனக்கு உண்மையின் மீது நம்பிக்கை இருக்கிறது ருக்கையா. ஜோதா பேகம் கூறுவது பொய் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். இங்கு யாராவது பொய் கூறுகிறார் என்றால் அது ஜோதா பேகத்தின் தந்தைதான் ஆவார்.